சொல்லாவிட்டால் அவர் கட்டளையே அவர் ஆர்டர் பாஸ் பண்ணனா இந்த விஷயம் எனக்கு எப்படி வந்திருக்கும்? சும்மா இந்த ஒரு லோன் எதனா போய் கவர்மெண்ட் லோனு இப்பதான் அப்ளிகேஷன் பண்ணிருப்பாங்க, டப்புன்னு போய் மறுநாள் போய் பேங்க்ல நிற்பாங்க. எல்லாம் சில பேர் யூடியூப்ல பாத்துருவாங்க, இல்ல இன்ஸ்டாகிராம்ல பாத்துருவாங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், பெண் பிள்ளை வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் உங்களுக்காக இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உடனே நான் தான் பெண் பிள்ளை வச்சிருக்கேனே பட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். பார்த்தா அதை சொல்றாங்க இன்னும் ஜியோ பாஸ் ஆகுறாங்க, இன்னும் கவர்மெண்ட் ஆர்டர் வரல. சொன்ன அது வருதோ இல்லையோ, கர்த்தருடைய ஆர்டர் உனக்காக வரும். மாசம் உனக்கு கவர்மெண்ட் ஆர்டர் வருதோ இல்லையோ, கர்த்தருடைய ஆர்டர் உனக்காக வரும். நல்லா யோசிங்க. கர்த்தர் உனக்கு கட்டளையிடாவிட்டால், இங்க பார்த்தோம் சீமோன் ரொம்ப நேரம் அவனுக்கு ஆண்டவருடைய கட்டளை கிடைக்கல. ராமுழுது நீ பிரயாசப்படுற, உன்னுடைய பிரயாசங்கள் எப்படி வருஷங்கள் கிட்டத்தட்ட இந்த 2025 தொடங்கி இந்த 10 மாதங்கள் முடிச்சு 11ஆம் மாசத்துல வந்து கூட பிரயாசங்கள் இன்னும் நிறைவேறப்படல, இன்னும் உனக்கு கட்டளை பிறக்கப்படல. இந்த மாதிரி நல்லா செவி விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு சொல்லுங்க, தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறோம். நல்லா செவி, கர்த்தருடைய கட்டளை உனக்கு நேராய் வரும். கர்த்தருடைய கட்டளை நமக்கு நேராக, நீ குடும்பத்தோடு நல்லா எப்பவுமே ஜெபிக்கும் போது உரிமையோடு ஜெபிங்க. ஆண்டவரே நான் பாவிதான் ஆண்டவரே, இருக்கட்டும், நீ ஒப்புக்கொடு, தப்பு இல்லை. ஆனா ஆண்டவர் நான் உங்க பிள்ளை தானே, எனக்கு இந்த விஷயத்தை நீங்க செஞ்சே ஆகணும் ஆண்டவர். உரிமையா கேளு. நீ அவர் மகனாய் மகளாய் நீ முழுதாய் நீ வாழும் பொழுது, அவர் நமக்கு தகப்பனாய் மாறுகின்ற பொழுது நீ உரிமையோடு கேளு, உரிமையா கேளு. ஆண்டவரே நீங்க எனக்கு கட்டளை கொடுங்க, நீங்க சொல்லாவிட்டா யார் எனக்கு செய்வா?